நமச்சிவாய. தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் கேரளாவில் இருக்கும் ஒரே சிவத்தலம் திருவஞ்சிக்குளம் மகாதேவர் கோவிலாகும். சமய குரவர்களில் சுந்தரர் பாடிய தலம் இது. 276 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது 266வது தேவார தலம் ஆகும். மூலவர் மகாதேவர், அஞ்சை களத்தீஸ்வரர், தாயார் உமையம்மை, தலவிருட்சம் சரக்கொன்றை, தீர்த்தம் சிவகங்கை. இக்கோவில் கேரளாவில் திருச்சூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அப்பர், சேரமான், சுந்தரர், சேக்கிலார் முதலியோர் இத்தல இறைவனை வழிபட்டவர்கள் ஆவர். பரசுராமர் தாயை கொன்ற பாவம் நீங்க இங்கு வழிபட்டுள்ளார். களரிற்று அறிவார் நாயனாரின் அவதார மற்றும் முக்தி தலமாகும். களரிற்று அறிவார் நாயனார் பெருமா கோதையார் என்றும் சேரமான் பெருமான் நாயனார் என்றும் அழைக்கப்படுகிறார். சேரநாட்டை ஆண்ட பெருமா கோதையார் இத்தல இறைவனின் மீது அதிகமான பக்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் மகாதேவரை வணங்கும் போது அவருக்கு இறைவனின் சிலம்பொலி கேட்கும். அதனை கேட்ட பின்பே உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் இறைவனை வழிபடும் போது சிலம்பொலி கேட்காததால் தன் வழிபாட்டில் குறையிருப்பதாக எண்ணி தன் உயிரை மாய்த்து கொள்ள நினைத்தார். அப்போது அங்கு சிலம்பொலி கேட்டது. அங்கு காட்சியளித்த இறைவன் தான் சோழ நாட்டிலுள்ள சுந்தரர் எனும் பக்தரின் இனிமையான பக்தி பாடலில் மெய்மறந்து இவரை கவனிக்க முடியாமல் போய்விட்டதாகவும் அதனால் சிலம்பொலி கேட்க சிறிது கால தாமதம் ஆனதாகவும் கூறினார். உடனே மன்னன் சுந்தரரை பற்றி இறைவனிடம் கேட்டறிந்து அவரை தேடி அவரோடு நட்பு கொண்டார். பின்னர் சேர மன்னனின் அழைப்பை ஏற்ற சுந்தரர் திருவஞ்சைக்களம் சென்று இறைவனை வழிபட்டுவிட்டு சோழ நாடு, பாண்டிய நாடு மற்றும் தொண்டை மண்டலம் ஆகிய இடங்களில் உள்ள சிவன் கோவில்களில் வழிபட்டார். அவருக்கு மீண்டும் சேர நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எழவே அங்குள்ள பல கோவில்களுக்கு சென்று வழிபட்டு இறுதியாக திருவஞ்சைக்களம் சென்று இப்பூ உலக வாழ்வினை அகற்ற வேண்டி தலைக்கு தலைமாலை என்னும் பதிகம் பாடினார். அதை கேட்டு இறைவன் அவரை அழைத்து வரும்படி சிவகணங்களை அனுப்பினார். அவர்களும் சுந்தரரை ஒரு வெள்ளை யானையில் அழைத்து சென்றனர். அப்போது சுந்தரர் தனது உயிர் நண்பரான சேர மன்னனை நினைத்தார். உடனே சேர மன்னன் குதிரை ஒன்றில் அங்கு வந்து சுந்தரரை 3 முறை வலம் வந்து அவருக்கு முன்பாக இறைவன் இருப்பிடம் சென்றடைந்தார். கேரள பாணியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கேரள முறையை பின்பற்றி இங்கும் வெடி வெடித்து பிரார்த்தனை செய்யும் வழக்கம் உள்ளது. வீதியில் நடுவில் உள்ள பெரிய மேடை யானை வந்த மேடை எனப்படுகிறது. கைலாயத்திலிருந்து வெள்ளை யானை இங்கு வந்து சுந்தரரை கைலாயத்திற்கு அழைத்து சென்ற பெருமையுடையது. இத்தல மூலவர் மகாதேவர் என்றும் அஞ்சை களத்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோவிலில் அம்மன் தனி சன்னதியில் இல்லாமல் மூலவர் கருவறைக்குள் இணைந்து சதாசிவ பாவத்தில் அருள்பாலிக்கின்றார். மூலவர் தரைமட்டத்திற்கு மேல் சில அங்குல உயரமே உள்ளார். இங்கு கணபதி, ஐயப்பன், அனுமன், நாகராஜா, பசுபதி, சப்த மாதர்கள், ரிஷபம், நந்திகேசன், பள்ளியறை சிவன், பிரதோஷ நிர்த்யா, நாகயட்சி, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோருக்கான 25க்கும் மேற்பட்ட சன்னதிகள் உள்ளன. சுந்தரருக்கும் சேர மன்னனுக்கும் தனி சன்னதி இருக்கிறது. மலைநாட்டிலுள்ள ஒரே திருமுறை தலம் என்ற சிறப்பினை இத்தலம் பெறுகிறது. மாசி மாதம் மகா சிவராத்திரியும் அமாவாசையில் ஆராட்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுந்தரர் கைலாயம் சென்ற ஆடி சுவாதி நாளன்று ஆண்டுதோறும் சுந்தரருக்கும் சேரமானுக்கும் அபிஷேகம் செய்து விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டு முறைப்படி ஆகம பூஜை செய்யப்படுகிறது. இந்த சிவன் சோழ மன்னர்களின் குலதெய்வமாக விளங்கியவர். இங்குள்ள சிலையை சிதம்பரத்திலிருந்து எடுத்து வந்து 1801 பிரதிஷ்டை செய்ததாக கல்வெட்டு கூறுகிறது. இங்குள்ள நடராஜர் பஞ்சலோகச் சிலை இதன் கீழ் திருவஞ்சை களத்து சபாபதி என்று எழுதப்பட்டுள்ளது.
இங்கு மாலை வேளையில் நடத்தப்படும் தம்பதி பூஜை மிகவும் சிறப்பானது. இந்த பூஜை முடிந்தவுடன் பள்ளியறை பூஜை நடக்கும். இந்த பூஜையை பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமியன்று இந்த பூஜையை செய்வது சிறப்பு. இந்த பூஜைக்கு முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சிவனுக்கு புது வஸ்திரம் சாத்தி வில்வ அர்ச்சனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இங்கு கருவறை கூரையில் எண்ணற்ற சிற்பங்கள் மர வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டுள்ளது. கருவறையின் கூரை செப்பு தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. விமானத்தில் யோக நரசிம்மர் வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பகுதி தேரின் பாகங்களை கொண்டு யாழி வடிவங்கள் கொண்ட மரச்சிற்பங்கள் நிறைந்துள்ளன. தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே, அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்தது என்னே, அதன் மேல் கதநாகம் கச்சு ஆர்த்தது என்னே, மலைக்கு நிகர் ஒப்பன வந்திரைகள் வலித்து எற்றி முழங்கி வளம்புரி கொண்டு அலைக்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியா பொழில் அஞ்சை களத்து அப்பனே. மலைக்கு நிகராகிய தன்மையால் தம்மில் ஒப்பனவாகிய வலிய அலைகள் வலம்புரி சங்குகளை பற்றி ஈர்த்து வந்து எரிந்து முழங்கி மோதுகின்ற கடலினது அழகிய கரையின் கண்ணதாகிய மகோதை என்னும் நகரத்தின் கண் உள்ள அழகு நிறைந்த சோலைகளை உடைய திருவஞ்சைக்களம் என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கின்ற தந்தையே, நீ தலைக்கு அணிகலமாக தலைமாலையை அணிந்தது ஏன்? சடையின் மேல் கங்கை என்னும் ஆற்றை தாங்கியது ஏன்? கொல்லும் தன்மையுடைய புலியினது தோலை உரித்தெடுத்து அறையில் உடுத்தது ஏன்? அவ்வுடையின் மேல் சினத்தையுடைய பாம்பை கச்சாக கட்டியது ஏன்? இப்பதிகம் பாடி முடித்ததும் இறைவன் ஆணைப்படி வெள்ளை யானை சுந்தரரை ஏற்றிக்கொண்டு கைலாயம் சென்றது. கைலை செல்லும் போது சுந்தரர் தானனை முன்படைத்தான் என்ற பதிகத்தினை பாடியபடி கைலாயம் சென்றடைந்தார். இறைவன் ஆணைப்படி இப்பதிகத்தினை வருணன் திருவஞ்சிக்குளம் தலம் கொண்டு சேர்த்ததாக தல வரலாறு கூறுகிறது. திருச்சிற்றம்பலம்.